ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்ற இரவுக்குள்ளாகவே இதை நீ கேட்டுட்டினா நாளை விடியலானது நிச்சயமாக உனக்கு ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய விதத்துல அழகாய் விடியும். ஏன்னா உன்னால சாதிக்க முடியாத காரியம்னு எதுவுமே இங்க கிடையாது. நீ நினைச்சதையும் நீ ஆசைப்பட்டதையும் உன் வாழ்க்கையில அழகாய் நடத்தி கொடுப்பதற்காக தானே இந்த சாயப்பா உன்னை சுத்தி சுத்தி வர்றேன். எப்பவுமே நீ உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீமைகளையும் கஷ்டங்களையும் பற்றி மட்டுமே யோசிச்சு வருத்தப்படுற. அதனாலதான் மறுபடியும் மறுபடியும் உன் வாழ்க்கையில தப்பும் தவறுமாகவே நடந்துகிட்டு இருக்கு. உன் உள்ளத்துல இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அகற்றிவிட்டு நல்லது நடக்கும்னு நல்ல எண்ணங்களையும் நல்ல விஷயங்களையும் நம்பிக்கையோட நினைச்சு ஆசையோட காத்திருந்தாலே, உன் உள்ளத்தை ஒழுங்குபடுத்தினாலே இந்த உலகமே உனக்கானதாக மாறிடுங்கிறத நீ புரிஞ்சுக்கணுமே சொல்லவே. இத்தனை நாளா நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட காத்திருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் தோல்வியை நிரந்தரமாக தரமாட்டேன். நீ எவ்வளவு தோல்வி அடைந்தாலும் அவளுக்கு எவ்வளவு நீ அனுபவங்களையும் பெற்றிருக்கங்கிறது உண்மைதானே. தோல்வியின் மூலமாக தான் மனிதன் புத்திசாலியாக மாறுறான். ஏன்னா ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் போதும் ஏன் நம்ம தோத்தோம், இன்னும் நம்ம என்ன சிறப்பா செய்யணும், இன்னும் என்ன சரியா செஞ்சா நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சதை நடத்திக்க முடியும், வாழ்க்கையில முன்னேற முடியும்னு பல யோசனைகள் உனக்கு தோல்வியில இருந்துதானே கிடைக்குது. அப்புறம் என்ன, எல்லா தோல்வியும் உன் நன்மைக்காகவும் மாபெரும் வெற்றியை உனக்கு கொடுப்பதற்காகவும் தான் நடந்ததுன்றத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். நீ இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நீதான் பொறுப்பு. இனி எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்படி உன்னை மாத்திக்கிறதுக்கான ஆற்றலும் திறமையும் உனக்குள்ள இருக்கு. இனிமேலாவது உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதற்குரிய வேலைகளை செய்ய ஆரம்பியேன்னு சொல்லவே. லட்சியத்தோடு வாழக்கூடிய நீ 1000 தவறுகள் செஞ்சாலும் அதை அழகா திருத்திக்கிட்டு உன்னால ஜெயிக்க முடியும். எப்பவுமே உனக்கு ஒரு லட்சியம் மட்டும் இருக்கட்டும். எப்பவும் அடுத்தவங்க முதுகுக்கு பின்னால அவனை பத்தி புறம் பேசுறதோ, அவன் முதுகுல குத்தி காயப்படுத்திட்டு அவனை தள்ளி விட்டுட்டு நீ ஜெயிக்கணும்னோ அந்த எண்ணமே உனக்குள்ள வர வேண்டாம். அடுத்தவர் முதுகுக்கு பின்னால நீ செய்ய வேண்டிய வேலைன்னா அவங்கள தட்டி கொடுத்து ஊக்குவிக்கிறதும் பாராட்டுறதும் மட்டும்தான். ஏன்னா உனக்கு ஒரு ஆறுதல் சொல்லவோ, தட்டி கொடுத்து வான்னு கைப்பிடிச்சு இழுத்துட்டு வெற்றியை காட்டவோ, உன்னை பாராட்டவோ யாருமே இல்லைன்னு நீ நினைக்கிறது போலதான் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கிறாங்க. உன்னால முடிஞ்சா அடுத்தவங்களுக்கு தட்டி கொடுத்து ஊக்கம் கொடுத்து பாராட்டு. ரொம்ப தூரம் ஓடி வந்தாதானே அதிக உயரத்தை தாண்ட முடியும். அதே போல இத்தனை நாளா கஷ்டப்பட்ட நீ இப்பொழுது அதிக உயரத்தில் உச்சாணி கொம்பில் வெற்றியை அனுபவித்து ரசிக்க போற. நீ இந்த உலகத்துல வாழும் வரைக்கும் இந்த சாயப்பா எந்த கஷ்டத்தையுமே உனக்கு நிரந்தரமாக கொடுத்திட மாட்டேன் என் செல்லமே. நீ எந்த வேலையை செஞ்சாலும் அதை விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு சரியாக செய்ய முயற்சிக்கும் போது நிச்சயமாக நீ அதில் வெற்றி பெற்றே தீர்வாய். ஏன்னா நீ என்னுடைய அறிவாளி பிள்ளை அல்லவா. அறிவு மட்டும் உன்னுடைய ஆயுதம் கிடையாது, அன்புதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆயுதம்ன்றதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா பெரிய பெரிய ஆயுதங்களால ஜெயிக்க முடியாத ஒருவனை கூட அன்புங்கிற ஆயுதத்தில் சுலபமாக வீழ்த்தி விட முடியும். எப்போதுமே எல்லாருக்குமே அன்பை கொடு. உனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அறிவாளித்தனமா வேலை செஞ்சு தவறுகளிலிருந்தும் தாழ்வுணர்ச்சியிலிருந்தும் உன்னை விடுவிச்சுக்கிட்டீனா நிச்சயமாக நீ ஜெயிப்ப. உண்மையான மனிதரும் அன்புள்ள மனிதர்களும் எதற்கும் யாருக்குமே அஞ்ச தேவையில்லை. நீயும் தைரியமாக இரு. இந்த உலகத்துல நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் நீ செஞ்சு வாழ்றதுக்கு உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் எப்போதுமே இருப்பேன். பேச்சு திறமைங்கிறது சரியான இடத்துல சரியான சமயத்துல சரியாக பேசுறது மட்டும் கிடையாது என் செல்லமே. அதுக்கு பதிலாக தேவையில்லாத இடங்கள்லையும் தவறான வார்த்தைகளை பேசிவிட மனசு துடிக்கும் போதும் வாயை கட்டுப்படுத்திக்கிட்டு பேசாம இருக்கிறதும் கூட பேச்சு திறமைதான். எப்பவுமே எல்லா இடத்துலையும் நீதான் பேசணும், அறிவாளித்தனத்தை வெளியே காமிக்கணும்னு யோசிக்காம தேவையில்லாத இடங்கள்ல வாயை மூடிக்கொண்டும் வார்த்தைகளை வெளிவிடாமல் இருப்பதும் கூட நீ நினைச்ச காரியத்தை நடத்திக்கிறதுக்கு உனக்கு உறுதுணையாக இருக்கும். எது உண்மை எது நல்லது நீ நினைக்கிறியோ அதை உடனே செஞ்சிடு. எது கெட்டது நினைக்கிறியோ
அதை பற்றி யோசிக்க கூட செய்யாத. ஏன்னா நல்லதை மட்டுமே நினச்சாதான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். கோழையும் முட்டாளும் தான் ஏதாவது தப்பு நடந்தால் என் விதியை நினச்சி அதை அனுசரிச்சுக்கிட்டு போவாங்க. ஆனால் திறமையும் ஆற்றலும் மிக்க என் அன்பு பிள்ளையான நீ என் விதியை நானே எழுதிவேன்னு உன்னுடைய விதியை உனக்கு பிடிச்சது போல மாற்ற தயாராகு. நீ செய்யக்கூடிய காரியங்களும் செயல்களும் நிச்சயமா உன் தலைவிதியை வெற்றிகரமாக மாற்றக்கூடியது. இந்த உலகத்துல உள்ள எல்லா எதிர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளுமே கூட பயங்கிற உள்ளிருந்து தான் பிறக்குதுன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. எப்பவுமே எந்த விஷயத்துக்குமே நீ பயப்பட ஆரம்பிச்சினா அது நிச்சயம் தவறானதையும் எதிர்மறையான முடிவையும் தான் உனக்கு கொடுக்கும். எப்பவுமே நீ தைரியமா இருன்னு சொல்றது உனக்கு புரியுதா? நெருப்புங்கிறது உனக்கு வெப்பத்தை மட்டும் தரக்கூடியதல்ல, அது எதையாவது பொருளை எரித்து அழிவையும் கொடுக்கக்கூடியது. ஆனா அது நெருப்பின் தவறா? நெருப்புனால உனக்கு உஷ்ணத்தையும் கொடுக்க முடியும், நல்ல பொருட்களை அழிக்கவும் முடியும். அதை பயன்படுத்துவதை பொறுத்து தானே அது நல்லதுக்கா கெட்டதுக்கான மாறுது. அதே போலதான் உன் வாழ்க்கையில நீ சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை உருவாகவும் உருக்குலையவும் செய்யுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை அழகா உருவாக்க போறியா அல்லது உருக்குலைஞ்சு போக போறியான்றதுக்கு உதாரணமா உன் எண்ணங்களை நீ எடுத்துக்கிட்டு எப்போதுமே சிறந்த நல்ல எண்ணங்களை வச்சுக்கோ. தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா விஷயத்திலும் நான் வெற்றியை கொடுக்குறேன். உயிர் வாழணுங்கிற விருப்பம் உனக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணுன்ற விருப்பமும் இருந்தால் நிச்சயமாக நீ உலக வாழ்க்கையவே வென்றிடுவாய். உனது எதிர்காலத்தை நீ தான் உருவாக்கணும். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச எதையும் நினைச்சு நீ வருத்தப்படாத. எல்லையற்ற எதிர்காலம் உன் கண்ணு முன்னால விரிஞ்சு பறந்து கிடக்குது. நீ எப்போதுமே வாழ்க்கையில ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோட உன் வேலைகளை சிறப்பாக செய்யும் போது உன் எதிர்காலமே மிக உயர்வுடையதாக மாறும். உன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லைனா கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. முதல்ல எந்த காரியத்தை செஞ்சாலும் தன்னம்பிக்கையோட நல்லது நடக்கும்ன்ற எண்ணத்தோட செய்ய ஆரம்பி. உன்னை தனித்து விட்டால்தான் பலமும் பலவீனமும் உனக்கு புரிய வரும்னு தான் உனக்கு தனிமையை கொடுத்துருக்கேன். யாரும் கூட இல்லையே நினைக்காம என் சாயப்பா எனக்கு துணையா இருக்காருன்னு நம்பிக்கையோட வேலை செய். சாதிக்கும் எண்ணம் உன் ஆள் மனசுல இருக்கும்போது நீ தொடர்ந்து விடாமுயற்சியோட வேலைகளை செய்யும் போது நிச்சயமாக உன்னால சாதிக்கவும் முடியும், ஜெயிக்கவும் முடியும். உனக்குன்னு ஒரு அடையாளத்தை நீ உருவாக்குற வரைக்கும் இந்த உலகம் உன்னை பத்தி உனக்கு எதிராகதான் விமர்சனம் செய்யும். நீ வாழ்க்கையில ஜெயிச்சு சாதிச்சு நிக்கிற வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காதே என் செல்லமே. நீ வெற்றி பெற விரும்புனா தடைகளை உடைத்து தாண்டி போய் தான் ஆகணும். எல்லா இடங்களிலும் உன்னால ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையை விதைச்சிக்கிட்டு போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் எல்லாரும் எல்லாமும் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. நீ நினைச்ச விஷயங்களையும் இந்த சாயப்பா அழகாகவே உன் வாழ்க்கையில நடத்தி முடிப்பேன் என் செல்லமே.